12th chemistry unit 6ல இருக்கக்கூடிய 21 sum பார்க்கலாம். An atom crystallizes in FCC crystal lattice and has a density of 10 G centimeter minus 3 with unit cell edge length of 100 pm. Calculate the number of atoms present in 1 gram of crystal. அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ கிவனுக்கு போயிடலாம். டென்சிட்டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? டென்சிட்டி ஆஃப் 100 G சென்டிமீட்டர் மைனஸ் 3. அந்த வேல்யூ எடுத்து அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது வித் யூனிட் செல் எட்ஜ் லென்த் ஆஃப் 100 pm. நம்மளுக்கு வந்து எட்ஜ் லென்த்னா ஏன்னு தெரிஞ்சிருக்கணும். எட்ஜ் லென்த்தோட வேல்யூ என்னது? ஏ. சாரி, எட்ஜ் லென்த்னா என்னது? ஏ. ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எட்ஜ் லென்த்து எட்ஜ் லென்த் ஆஃப் 100 pm. அப்போ எட்ஜ் லென்த் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 100 pm. இப்போ வந்து இது வந்து சைடில் எழுதிக்கோங்க. அந்த பிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்து 10 to the power of -10 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ண போகிறோம்? பிஎம்க்கு பதிலாக 10 to the power of -10 சென்டிமீட்டரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 100 இன்ட்டு பிஎம்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? 10 to the power of -10 சென்டிமீட்டரை போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது NA அப்படின்னா அவாகேட்ரோ நம்பர்னு தெரியும். அவாகேட்ரோ நம்பரோட வேல்யூ என்னது? 6.023 இன்ட்டு 10 to the power 23. இது அவாகேட்ரோ நம்பர். இப்போ அடுத்தது எஃப்சிசின்னு கேட்டுருக்காங்களா? எஃப்சிசியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4. எஃப்சிசியை என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட வேல்யூ என்னது? n is equal to 4. இப்போ அடுத்தது ஃபார்முலாவுக்கு போயிடலாம். டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு NMA³ NA. இப்போ கேல்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்னு கேட்டுருக்கிறதால நான் எம்மை மட்டும் இங்கே வச்சுட்டு மித்ததெல்லாம் அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு அனுப்பணும். நம்மளுக்கு எம் மட்டும் இருக்குமா? எம் இஸ் ஈக்குவல் டு EA³ NaN டிவிசிபிள் பை n. இந்த வேல்யூ வரும். எம்முக்கு பதில் என்ன? எம்மோட வேல்யூ என்னது? EA³ NA டிவைட் பை n. இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஈயோட அதாவது டென்சிட்டியோட வேல்யூ என்னது? அதாவது 10 G சென்டிமீட்டர் மைனஸ் 3. இது எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ அடுத்தது A³. ஏவோட வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு 100 இன்ட்டு 10 to the power of -10 சென்டிமீட்டர். அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதுக்கு கியூப் போடணும்ல, எனக்கு A³ கொடுத்ததால கியூப் போடணும். இந்த வேல்யூக்கு கியூப் போட்டாச்சு. இந்த வேல்யூக்கு இங்கே கியூப்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது அவாகேட்ரோ நம்பர் ஆஃப் NA. என்னது? அவாகேட்ரோ நம்பர். அவாகேட்ரோ நம்பர் வேல்யூ என்னது? 6.023 இன்ட்டு 10 to the power 23. அந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. டிவிசிபிள் பை என்னோட வேல்யூ 4ன்னு தெரியும், அதையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ m is equal to 6023 இன்ட்டு 10 to the power -7 கொடுத்துருக்காங்களா? இது எப்படி வந்துச்சுன்னா 10 இன்ட்டு 100 இன்ட்டு 10 to the power -10 ஹோல் கியூப் இன்ட்டு 6.023 இன்ட்டு 10 to the power 23. இதை ஃபுல்லாக இன்ட்டு பண்ணனா நம்மளுக்கு 6023 இன்ட்டு 10 to the power -7 கிடைக்கும். டிவிசிபிள் என்ன இருக்குது? 4. இப்போ 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ண நம்மளுக்கு 1505.75 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு 10 to the power of -7. இப்போ அடுத்தது எம்மோட வேல்யூ என்னது? m is equal to 1.506 G மோல் பவர் -1. இப்போ இந்த 10 to the -1 இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே இன்ட்டு பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்னது? மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? 1ன்னு தெரியும். அப்போ 1 டிவிசிபிள் பை மோலார் மாஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 1.506 G மோல் பவர் -1. அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்? 0.664ங்கிற வேல்யூ கிடைக்கும். இது அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டான்னு பார்க்கலாமா? கேல்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் 1 gram ஆஃப் கிறிஸ்டல். எதுக்காக 1ன்னு போட்டோம்? இங்கே 1 கிராம்னு கொடுத்துருக்கிறதால தான் இங்கே 1ன்னு போட்டோம். இப்போ அடுத்தது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இதோட ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவாகேட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் மோல்ஸோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சா என்னது? 0.664 இன்ட்டு n. இதோட வேல்யூ என்னது? அவாகேட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10 to the power 23. இது ரெண்டுக்கு இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு 10 to the power 23 ஆட்டம்ஸ்ங்கிற வேல்யூ கிடைக்கும். இது சின்ன ரீகால் மாதிரி திரும்ப சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கங்க, ஃபார்முலா எழுதிக்கங்க. n m A³ NA இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டு அந்த முன்னாடி இருக்க வேல்யூ 3த்தையும் 1 2 3 4 இந்த 4 வேல்யூத்தையும் இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு 6023 கிடைக்கும்.
into the power -7. இப்போ டிவிஸ் பை 4 இருக்கிறதால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா மாஸ் பை மோலார் மாஸ். மாஸோட வேல்யூ இங்கே 1 கிராம் கொடுத்ததால 1 கிராம் போட்டிருக்கேன். டிவிசிபிள் பை மோலார் மாஸ் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம்ல 1.506. அது ரெண்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.664 கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட வேல்யூ என்னது, ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் மோல்ஸோட வேல்யூ 0.664 கண்டுபிடிச்சோம். இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் வேல்யூ என்னது 6.023 into the power 23. அந்த வேல்யூ எழுதிட்டேன். இது ரெண்டு இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 4 into the power 23 ஆட்டம்ஸ்னு. புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.